இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாதுன்னு இப்ப இது வேறயா? இவன் கொடுக்கற வார்னிங் எல்லாம் பார்த்தா பெரிய புயல் அடிச்சுதான் ஓயும் போல இருக்கு. சித்தப்பா. வாடா மோனே, என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது? சித்தப்பா, நானா இங்க வராதவனா? விஷயம் இல்லாம வர மாட்டியே. மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் வந்துச்சு சித்தப்பா. மாப்பிள்ளையோட அக்கா ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்களாம். எல்லாரையும் பார்க்கணும்னு வர சொல்லிருக்காங்க. ஏண்டா ஃபாரின்ல இருந்து வந்தா அவ என்ன எலிசபெத் ராணியா? ஏன் அவ வந்து பாத்துட்டு போக மாட்டாளா? இந்த சிங்கமுத்து பார்க்காத ஃபாரினாக்கும் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்ல வந்திருக்க பாரு நீ. இல்ல சித்தப்பா, எல்லாரையும் தானே வர சொல்லிருக்காங்க. நீங்களும் என் கூட வாங்கணும் தான் கூப்பிட வந்தேன். ஏண்டா ஒரு கல்யாண விஷயம் சம்பந்தி வீட்ல இருந்து வர சொல்லி தகவல் வந்திருக்கு. ஒரு சித்தப்பனை கூப்பிடுறதுக்கு உங்ககிட்ட தான் சொல்லி அனுப்புவாளா உங்க அக்கா? எபார் முரளி, தெளிவா உன்னை புரிஞ்சுக்கோ. உனக்கும் எனக்கு இருக்கிற பழக்கம் வேற. அதுக்காக கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலன்னு வச்சுக்க, இந்த சித்தப்பன் சும்மா இருக்க மாட்டேன்டா, வேற மாதிரி ஆயிடும். டேய், நீ எப்படா வந்த? உன்னை பார்க்கவே இல்லையே. இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். வேணா சித்தி, நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்ப எப்படிடா இருக்காங்க? அப்படியேதான் இருக்காங்க சித்தி, காய்ச்சல் குறையவே இல்ல. ஏண்டி, எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கியா? இவர் ஒருத்தர் உறவும் கொண்டாடல, ஒன்னும் கொண்டாடல. கடைக்கு போனப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இவன் வந்திருக்கான், ஒரு வார்த்தை கேட்காம இருக்க முடியுமா என்ன? ஏன் முரளி, உங்க அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க, சம்பந்தி அம்மா வீட்டுக்கு வர முடியாதுன்னு என்னைய துணைக்கு கூட்டிட்டு போறதுக்காக திட்டம் போட்டிருக்கீங்க, அப்படிதானே? இதெல்லாம் உங்க அக்கா என்ன செஞ்சு முடிச்சிருப்பாளே. அப்படிலாம் இல்ல சித்தப்பா, அம்மாவே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன்னு சொன்னாங்க. நான் தான் நேர்ல போய் பாத்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆமா, சம்மந்தி வீட்ல எதுக்குடா வர சொன்னாங்க? மாப்பிளைக்கு அக்காக்காரி ஏதோ ஃபாரின்ல இருந்து வந்திருக்காளாமா. அந்த மகாராணிய சந்திக்கிறதுக்கு நாங்க எல்லாம் போகணுமாமா, அதான் வர சொல்லிருக்காங்க. அவங்க யாரா வேணா இருந்துட்டு போகட்டும், நம்ம குடும்பத்துக்காக நீங்க போயிட்டு வந்தா என்ன இப்ப? அதானே. உனக்கு அவ யார் என்னன்னு தெரியலன்னா உன் தலை வெடிச்சிரும். நான் போனாதான் நீ என் கூட வரலாம்ல. அத சாக்கா வச்சுக்கிட்டு போங்க போங்க போங்கன்ற, அதானே? நல்லதுக்கே காலம் இல்லங்க. என்னமோ பண்ணுங்க, போயிட்டு வந்தா உங்களுக்கு தானே மரியாதை. ஏய், எங்க மரியாதையை நாங்க பாத்துக்கிறோம். மரியாதையா போய் உங்க வேலையை நீங்க பாருங்க. வந்துட்டா புத்திமதி சொல்றதுக்கு. என்னடா சித்தப்பா, நான் சொல்ல வந்ததே முழுசா சொல்ல விடாம டென்ஷன் ஆக்குறீங்களே. நீங்க மாப்பிள்ளை பத்தி என்கிட்ட சொன்னது உண்மைதான். நெசமாவோட சொல்ற மோன? ஆமா சித்தப்பா, ஒரு செகண்ட் தான். அக்கா மட்டும் வரலன்னா கண்டுபிடிச்சிருப்பேன். இந்த பையன் சொல்றத பார்த்தா கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு பெருசா ஏதாச்சும் கிடைக்கும்னு தான் தோணுது. போய் தான் பாப்போமே. இன்னும் என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க? டே மோனே, அந்த வாய்ப்பு மிஸ் ஆகி இந்த வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இன்னொரு வாய்ப்பு கூட கிடைக்கும். ஆனா இந்த சித்தப்பனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்குமா? சித்தப்பா, நானும் சித்தியும் உங்களுக்கு கெஞ்சி கூத்தாடி தான் இதுக்கு சம்மதிக்க வச்சிருக்கோம்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்த வாய்ப்புக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. யோசிக்காதீங்க சித்தப்பா. சரிடா மோனே, இவ்வளவு தூரம் நீ கேக்குற,
யாருக்காக இல்லனாலும் உனக்காக இந்த சித்தப்பன் வருவண்டா. அரவிந்த், மா வாமா. அப்பா எப்படி பார்க்காரு? பரவாயில்லம்மா, இப்ப நல்லா பேக கொடுங்கம்மா. மகேஸ்வரி, சொல்லுங்க. பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட ரெடி பண்ணி. சரிங்கம்மா. ஆமா, நிஷா எங்கடா? உள்ளதாமா இருக்கா. அவ ஏண்டா வந்ததும் வராததுமா இந்த கத்து கத்துறா? நான் வரதுக்குள்ள பொறுமை இல்லாம போன் பண்ணி என்கிட்ட சண்டை போடுறா. எங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியலமா. போன் பண்ணி குடுன்னு ஒத்த கால நின்னுட்டா. சொல்றத கேட்கவே இல்ல. சரி, ரஜினிக்கு போன் பண்ணி கேட்டேன், கிளம்பிட்டோன்னு சொன்னாங்க. அவங்க வரதுக்குள்ள நானும் ரெடி ஆகணும், அவகிட்டையும் சொல்லணும். இல்லனா சண்டை போட ரெடியா நிப்பா. சரிம்மா. என்ன திவ்யா, வண்டி புக் பண்ணியாச்சா? ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிற மாதிரியே இருக்கு. புக் பண்ணியாச்சு மாமா, வந்துகிட்டே இருக்கு. என்னம்மா? ராதிகாக்கா என்னமோ இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி தகதகன் கிளம்பி நிக்கிற. ஆமாண்டி, என் மாமியார் வீட்டுக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல, அதுக்கேத்த மாதிரி தானே போக முடியும். என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து போறவங்க தானே, நான் தான் வாழ போறவன். இதுவே கம்மிதான். கேட்டியடி திவ்யாவ பேசுறத? நிச்சயம் முடிச்சதுக்கே இப்படி, இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். என்ன ரஜினி, எங்க போயிட்ட? அம்மா மாத்திரை கேட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டு வந்தேன்க்கா. பிளாஸ்க்ல வெந்நீர் போட்டு வச்சிருந்தேன், கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்க்கா. தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க, தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வண்டி வரலையா? இப்போ வந்துரும்க்கா. நீ ஏன்க்கா இப்ப டென்ஷனா இருக்க? அம்மா வரலன்னு ஒரு மாதிரியா இருக்கியா? அதுவும் தான். அதுவும் தானா? வேற என்ன டென்ஷன்? இல்ல, நேத்து அவங்க கால் பண்ணி பேசுனத பார்த்தா அரவிந்தோட அக்கா எப்படி இருப்பாங்களோ, என்ன பேசுவாங்களோன்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன? இப்போ டென்ஷன் ஆற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லையே. அதானே, அவங்களா தேடி வந்துதானே பொண்ணு கேட்டு நிச்சயம் பண்ணிருக்காங்க. அப்புறம் பயப்படுற மாதிரி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். அங்க என்ன நடந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் பேசுறேன். நாம மட்டும் போல, சித்தப்பா அத்தை எல்லாரும் வராங்க. எந்த பிரச்சனையும் வராம நாம தான் கவனமா பாத்துக்கணும். அக்கா, என்னக்கா ஏதோ மிலிட்டரி கேம்புக்கு போற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ற? திவ்யா, அங்க வந்து இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா எதுவும் பேசி வைக்காத. மாமா, உங்களுக்கும் தான். சரிம்மா. எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். அது மட்டும் தான் இப்ப என் மைண்ட்ல இருக்கு. உங்களுக்கும் அது ஞாபகத்துல இருக்கட்டும். சரிம்மா. வண்டி வந்துருச்சு. வந்துட்டாங்க போல இருக்கு. ரஜினி, ராதிகா, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. நிஷா, இவதான் என் பொண்ணு நிஷா. அவரு மாப்பிள்ள. இவதான் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னா. நீங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆமா, அம்மா எங்க காணோம்? அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஓ, நிஷா, அவங்கதான் ராதிகாவோட சித்தி சித்தப்பா.
அவங்க ராதிகாவோட அத்தை, அது பெரியக்கா சிவசங்கரி, அவரு மாப்பிள்ள. வணக்கங்க. இது இன்னொரு அக்கா ரஜினி. அக்காவா? பார்த்தா கல்யாணம் மாதிரி தெரியலையே. அக்கா இருக்கும்போது ஏன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றாங்க? நிஷா, பெரியக்கா சிவசங்கரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரஜினி இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாளா. அதனாலதான் ராதிகாக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாரும் வெளியவே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. நில்லுங்க. என்னம்மா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாமே. இருமா, பிரச்சனையே அதுலதான். இதுதானே கல்யாண பொண்ணு? ஆமாமா, அவதான் ராதிகா. ஹாய். ஹாய் சொல்ற நாகரிகம் தான் தெரியும் போல இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை கூட்டிட்டு வரக்கூடாதுன்ற சம்பிரதாயம் கூட தெரியாதா? என்னம்மா நிஷா? என்னம்மா, நான் சொல்றது தப்பா? என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் மாமியார் வீட்டுக்கு நீங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்களே, அப்ப இப்படிதான் என்ன கூட்டிட்டு போனீங்களா? அது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சுமா? எத்தனை வருஷம் ஆனா என்னம்மா, பொண்ணு கழுத்துல தானே தாலி கட்டுறாங்க. இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா இவங்களுக்கு? சித்தப்பா சித்தி அத்தனை பெரியவங்க கூடவா சொல்லி கொடுக்க மாட்டாங்க? நிஷா, இங்க பாருமா, எங்களுக்கும் எல்லா சம்பிரதாயமும் தெரியும். சொந்த நாட்டை விட்டு போய் வெளிநாட்டுல உட்கார்ந்து இருக்கிற நீங்களே சம்பிரதாயத்தை பத்தி பேசும்போது எங்களுக்கு சம்பிரதாயத்தை பத்தி தெரியாதா என்ன? சித்தி, என்னங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சும்மா இரு. அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டே போறாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க எதுக்கு பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி நிக்கிறீங்க? அதையே எங்க கிட்ட கேக்குறீங்க? வர சொன்னீங்க, வந்தோம். ராதிகா பேசாத, அமைதியாரு. கல்யாணத்துக்கு முன்னால வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா பொண்ணை தவிர எல்லாரும் வரதா சம்பிரதாயம். அதான் தெரியும் உங்க சித்தப்பா பேசினாரே, அப்புறம் ஏன் உன்னை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தான் நான் கேக்குறேன். அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு வந்தவங்கள வாசல் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சம்பிரதாயத்துல இதுவும் ஒண்ணு போல இருக்கு. ஐயோ, அக்கா முதல்ல உள்ள வா. எதுக்குடா? வா அண்ணா வா. அம்மா உங்களை கூட்டு வாங்க. சரிப்பா, நீ வா போ. வா. வா வா அண்ணா வா. மாப்பிள ஏன் இப்படி கூட்டு போறீங்க? ஏங்க, அவன் என்ன கைய பிடிச்சு கூட்டிட்டா வந்தான்? இழுத்துட்டு தானே வந்தான், கைய விட்டா. தயவு செஞ்சு என் பொண்ணு பேசினத யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ சின்ன வயசுல இருந்தே அரவிந்துக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவதான் செய்வா. இப்ப அவன் கட்டிக்க போற பொண்ண மட்டும் அவ பார்த்து செலக்ட் பண்ணலையேன்ற வருத்தம் தான். இப்ப உங்க கூட எல்லாம் உட்கார்ந்து பேசினானா சரியாயிடுவா. நீங்க உள்ள வாங்க. வந்தவங்க கிட்ட தான் வருத்தத்தை தெரிவிக்கணுங்கிறது உங்க வழக்கம் போல. எங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா வாய் வச்சுக்கிட்டு? வாங்கன்னு சொல்றல, வாங்க உள்ள வாங்க. வா ராதிகா. ஏங்க போங்க. டேய் அரவிந்த், நீயாடா இப்படி மாறிட்ட? அவள ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இப்படிதான் என்ன இழுத்துட்டு வருவியா? நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க பாத்தீங்கல்ல அவன? என் தம்பியோட வாழ்க்கை வம்பா போயிடக்கூடாதுன்னு நான் பெத்த புள்ளைய அங்க தனியா விட்டுட்டு இங்க ஓடி வந்ததுக்கு நல்ல மரியாதை கொடுக்கறோம். என்ன மாப்பிள இது? மாமா நீங்களும் தானே பாத்துட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தவங்க இப்படியா பேசுவாங்க? கொஞ்சம் பொறுமையா தான் பேசிருக்கலாம். இப்ப நீயும் அவ செஞ்ச தப்ப தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் பொறுமையா அங்கேயே இருந்து பேசி எல்லாரையும் ஒன்னா கூட்டு வந்திருக்கலாம்ல.
அக்கா என்ன பேச விடுற நிலைமையில இருந்தா எதையும் காது கொடுத்து கேட்கிற நிலைமையிலே இல்லையே. வந்தவங்க திரும்பி போயிட்டாங்கன்னா யாருக்கு அசிங்கம் சொல்லுங்க? ஒரு சடங்கு சம்பிரதாயம் தெரியாத குடும்பங்க அது. வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா பொண்ணையும் கூட்டிட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இப்படி பொண்ணையும் கூட்டிட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்களேன்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? காலம் எப்படி மாறிட்டு இருக்கு? நீ யூஎஸ்ல இருந்து வந்தவ, இன்னும் பழைய காலத்து ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், நான் ஒண்ணு யூஎஸ்ல இருந்து வரல. இங்க இருந்து தான் நான் அங்க போயிருக்கேன். எங்க போனாலும் எங்க இருந்தாலும் என்னால இந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அவ கடக்கறா, புரியாம பேசிட்டு இருக்கா. அரவிந்த் அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு கூட்டிட்டு வருவா. நீங்க வாங்க 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 உள்ள போ. பாருங்க மாமா, இது நல்லாவா இருக்கு? நம்ம குடும்பத்தோட தகுதி தராதாரன்னு பேசுறா. இவ எப்படி நடந்துக்கிறது மட்டும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு பெருமையா? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுலாம் உன்னை கூட்டு வரல. நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு அவங்கள பேசக்கூடாதுதான் கூட்டு வந்தேன். கேட்டீங்கல்லங்க, நம்ம மேல தப்பா? என்னடா தப்பு என் மேல? ஓகே சாரி, நம்ம மேல இல்ல, என் மேலதான் தப்பு. நான் தான் உங்ககிட்ட பேசும்போது எல்லாரும் வாங்க, எல்லாரையும் எங்க அக்கா பாக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு 2-3 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டேன். அதனாலதான் அவங்க ராதிகாவை கூட்டு வந்துட்டாங்க. அது அவங்க தப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, அப்படியே அவங்க பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு சொல்ல வேண்டியது தானே? இப்படி வாசல்ல நிக்க வச்சு பேசினா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்னமோ இப்படி ஒரு சம்பந்தம் பாத்திருக்காங்களேன்னு என் மனசு தாங்கவே இல்ல. அந்த பொண்ணோட அக்கா வேற கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காளாமா. அதுல என்ன வில்லங்கோ இருக்குமோ? என்ன ரஜினி இப்படி பண்ணிட்டியே? உனக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். என்னோட மைண்ட் செட்டையே மாத்திட்டியே. அக்காட்டெல்லாம் அப்படி பேச வச்சுட்டியே. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மரியாதையா எப்படி பேசணும்னு தெரியல. தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயம்னு இப்படி உட்கார வச்சு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. யூஎஸ் இல்ல, செவ்வாய் கிரகத்துக்கே போனாலும் இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. ராதிகா, என்ன இது? ஏன் கதவு சாத்துற? வாட் இஸ் திஸ்? அதுவா, உங்க வீட்டுக்கு வந்ததும் கிடைச்ச ராஜ மரியாதையில குலுகுலுன்னு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல உங்களை பார்த்ததும் ரொமான்ஸ் பண்ணலான்னு தோணுச்சு. அதுதான் உங்க வீட்டுக்கு வர நானா சொன்னேன். உங்க அம்மா கால் பண்ணி சொன்னதுனாலதான் நாங்க வந்தோம். நான் வந்திருக்க கூடாதுன்னா அத முன்னாடியே சொல்லிருக்கணும். எல்லாருமே வாங்க, எல்லாருமே வாங்கன்னு கூப்பிட்ட மரியாதைக்காக வந்தா வாசல்லே நிக்க வச்சு அந்த பேச்சு பேசுறாங்க உங்க அக்கா. இந்த பாரு ராதிகா, எதுவும் பிளான் பண்ணிலாம் நடக்கல. அவ எப்போ என்ன பேசுவான்னு அவளுக்கே தெரியாது. அவ குணம் அப்படி. இப்ப கூட என்னால அவங்கள எதிர்த்து பேச முடியும். எங்க அக்கா சொன்னாலேதான் இந்த ரூம்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், என்கிட்ட கோவத்தை காட்டி ஒண்ணுமே ஆக போறது இல்ல. கரெக்ட் தான். உங்க அக்கா பேசும்போது அங்கேயே என் கோவத்தை காட்டி ஒரு அரை விட்டுருக்கணும். உங்களுக்காக தான் பேசாம இருந்தேன். பண்ணிருக்க வேண்டியதானே? இப்ப கூட இந்த ரூம்ல இருக்குன்னு எந்த அவசியமும் இல்ல. ஓ, உன் கோவத்தை போய் அங்க காட்டு. எங்க அக்கா கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டே இருப்பா. இதோ பார், இதனால அவளுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. புரிஞ்சுக்கோ. அரவிந்த்,
நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. அடிமை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அக்கா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா நீங்க தான் கேட்கணும். இல்லனா நான் பாத்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? என்னாச்சு ராதிகா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீயே இவ்ளோ சத்தம் போடுற? கேக்குறாங்கல்ல, சொல்லு. எங்க அக்காவை ஒரு அறை விட்டுருப்பாளாம். எனக்காக தான் பார்த்துட்டு சும்மா இருந்தாலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்தா சும்மா விட மாட்டாளாம். ராதிகா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா வேண்டாமா?